ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ரேண்டமா பார்த்தாச்சு. ஒரு சட்னி ரெசிபி பார்த்தேன். அப்படியே இத செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான். இது என்னுடைய ரெசிபி இல்ல. நான் வந்து சுட்டு தான் போடுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, அதில ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நல்லா வாசனை வரும். அந்த நேரத்தில எடுத்துண்டு, அதே எண்ணெயில கடுகு, ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இன்னும் டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா, நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் நீங்க சேர்த்துங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு இடிச்சு சேர்த்துட்டு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாவ எண்ணெயில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுவும் கூட வந்து புளிய சேர்த்துண்டு, உப்பு போட்டுண்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு வச்ச விழுத வந்து வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு, லைட்டா கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த மிக்ஸி ஜாடியில இருக்கும் இல்லையா? அத மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு, சிம்மில வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லாதாங்க இருந்துச்சு. ஆனா என்ன ரொம்ப ஸ்பைசியான ரெசிபி. கொஞ்சம் காரம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற யாராச்சும் ரெசிபி செஞ்சு பார்க்கலாமான்றதையும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹேப்பி குக்கிங்.